இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம தஞ்சாவூர் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். அந்த தஞ்சாவூர் ட்ராவல் போயிட்டு திரும்பி நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ பிஸ்மி பாய் பிரம்மகடான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஊஞ்சல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மூங்கில் ஊஞ்சல் செய்வாங்க, பெரம்பூருக்கு நம்ம வந்து லத்தி செய்வாங்கள்ல. அந்த இதில் வந்து மூங்கில் செஞ்சுருந்தாங்க. அதில் நம்ம வந்து ஊஞ்சல் வாங்க வந்தோம். நம்ம பிரசோதனோட பையனுக்கு தம்மனுக்கு வந்தோம். நான் ஊஞ்சல் வாங்க ட்ரை பண்ணோம். ரொம்ப நாளாக ஊஞ்சல் பார்த்துட்டே இருந்தோம், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னார், தஞ்சாவூர் ரோட்டில் நம்ம திருமணம் அடுத்து வந்து இந்த ஊரில் வந்து ஊஞ்சல் இருக்குது தம்பி வாங்கன்னு சொன்னார். நான் போயிட்டே இருந்தேன் கடை, அந்த கடையை பார்த்துட்டோம். அந்த கடையில் அண்ணன்ட்ட கேட்பேன் என்னென்ன வெரைட்டியில் ஊஞ்சல் இருக்குது. சேராக இருக்கட்டும் எல்லாமே பெரம்பலூர் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அழகான டிசைன்ஸ் எல்லாமே மாட்டி நம்ம கோவிலுக்கு போகக்கூடிய நம்ம தேங்காய் பழம் எடுத்துகிட்டு போகல, அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயம் எக்கச்சக்கம் உள்ளே இருக்குது. எல்லாமே ஹேண்ட்மேட் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு. ஆனால் பேர் என்ன, எத்தனை வருஷமாக இந்த கடை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? சசிகுமார். ஓகேண்ணா. எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த கடை வச்சுருக்கீங்க? ஒரு வருஷமாக லாஸ்ட்டு ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, பர்ஃபெக்டாக ரன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. என்னென்னா உங்கள்ட்ட இருக்குது சேரு ஊஞ்சல் எல்லாமே சொன்னீங்க. அப்படி என்னென்னா உங்களோட எப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா காமிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படியே. ஓகே, உங்கள் பேருக்கா? ஓகேக்கா. இது என்னக்கா? இது எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படியே ஃபுல்லாக. ஓகே, அழுக்கு கூட நம்ம வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ண துணி எல்லாமே போடுறது கூட இருக்குது. எல்லாமே பிளாஸ்டிக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கே போனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தஞ்சாவூர் சைடில் வந்து தலையாட்டி ஃபேமஸ் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஹேண்ட்மேடில் நம்ம வந்து ஊஞ்சலாக இருக்கட்டும், சேராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள போயிடலாம். வந்து நான் இருக்கிற 100 kg இருக்கேன். எனக்கான ஊஞ்சல் இருக்குமான்னு தெரியல, அது கேட்டுக்கலாம். நம்ம சின்ன குழந்தைங்க சேர் இருக்குது. சின்ன குழந்தைங்க சேர் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க நார்மலாக ஒரு 20 கிலோ 30 கிலோ வரைக்கும் சேர் எல்லாமே இருக்குது. நம்ம வீட்டில் எல்இடி பல்ப் ஃபிட் பண்ணியிருப்போம். அந்த எல்இடி பல்பில் இந்த இது ஒரு நார்மலாக ஹேண்ட்மேடு தான். இது செய்கிறது எவ்வளோ நாளாக தெரியல, ஒரு பந்து மாதிரி தான் இருக்குது. பார்க்க அழகாக யூனிக்காக சூப்பராக இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்ஷனாக இருக்குல்ல. ஒரு வீட்டில் யாராவது ஒரு வீட்டு நார்மல் வீட்டு அதெல்லாம் ஒரு ஹைப்ரானாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊஞ்சல்லாம் பற்றி பார்க்கணும். ஊஞ்சல் உள்ள மாட்டிருக்காங்க. ஸோ நம்ம நார்மல் வந்து 2 கீத்து 3 கீத்து சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன ஊஞ்சல் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெயிட் தாங்குற ஊஞ்சல் எவ்வளோ இருக்குது, என்ன ப்ரைஸ் எல்லாமே கீழே உங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு தேவைனாலும் எல்லா ஊருக்குமே டெலிவரி பண்ணி, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஏரியாவுக்குமே அவங்க டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களே கிடைக்கலாம் வாங்க. இந்த சேர் எத்தனை கிலோ உட்காரலாம்? எத்தனை கிலோ வைக்கும்? அப்புறம் பிரச்சனையே இல்லை. ஸோ இது எதுக்காக இந்த சேர் எல்லாம் கிடைக்குது? பிளாஸ்டிக் சேர் இருக்குது, சோஃபா இருக்குது, எல்லாமே இருக்குது. இதே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஹீட் இல்லாமல் இருக்கும், வயசானவங்க முதுகுவலி இல்லாமல் இருக்கும். ஆமாம், நம்ம பிளாஸ்டிக் சேர் எல்லாமே வந்து நம்ம உட்கார்ந்த பிறகு வேர்வை எல்லாமே இருக்கும். இதில் அந்தளவுக்கு கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப உட்கார்றது சௌரியமாகவும் இருக்கும், பிரச்சனையாகவும் இருக்கும். அது இல்லாமல் வெயிட் தாங்கமான்னு கேட்டேன். வெயிட் தான் 150 கிலோ. அப்படியே ஊஞ்சல் பார்த்துடலாமா? இந்த ஊஞ்சல்ல இப்போ நம்ம உட்காந்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் உட்காரலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவுண்டே இது நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் வந்து பிளாஸ்டிக் சேர் இருக்கும், சோஃபா இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் எல்லாத்துக்குமே எனக்கு இந்த ஊஞ்சல் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னன்னா இது வந்து நீ ப்ரொமோட் பண்ணுற விஷயம், ஏன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து ஹேண்ட்மேடில் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இவங்க வந்து இந்த மாதிரி கலைகள் எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலுமே பிளாஸ்டிக் சேர்ஸ் இருக்குது, சோஃபாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலைகள்லாம் ஃப்ரெண்டில் நம்ம இன்னொரு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து ஊக்கம் கொடுத்து இவங்களை ஈஸியமாக கொஞ்சம் இன்னும் நிறைய பண்ண சொல்லலாம். வேறு என்ன பண்ணுறோம், இது வந்து நம்ம குழந்தைங்க ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்குங்களா? இது எத்தனை கிலோ வைக்கலாம்? 5 வயசு வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இது ஒரு அழகான இருக்கு பாருங்க. ஸோ வந்து ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. நீங்கள் நேரில் வந்தால் மட்டும்தான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லாமே ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். நீங்கள் நேரில் வந்தால் மட்டும்தான் அதோட ஃபீலை கண்டிப்பாக கொடுக்க முடியும் உங்களுக்கு. இது அந்தளவு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் வந்து இந்த இது வாங்க வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட நைட்டு கிட்டத்தட்ட 8 மணி ஆச்சு. நாங்கள் தான் வாங்க வந்தோம். பார்த்தா இங்கே 2 பேர் வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு ஊஞ்சல் வாங்க வந்துருக்காங்க. ஸோ அந்தளவு வந்து நைட் டைமாக இருக்கட்டும், டே டைமாக இருக்கட்டும், கண்டிப்பாக கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. அந்தளவு சேல்ஸும் ஆகிட்டு இருக்குது, பிரச்சனை இல்லை. இது எனக்கு ஒரு சேர் மாதிரி இருக்குது. ஓகே, மோடம் ஸ்கைட்லேயே பண்ணிங்களா? ஏன்னா கை தான். ஸோ வந்து நம்ம வீட்டில் வந்து சேர் யூஸ் பண்ணியிருப்போம். ஊஞ்சல் பார்த்தீங்க எல்லாமே இது வந்து மோடம்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக தேங்காய் கயிறு தான். இது வந்து ஃபுல்லாக மூங்கில் நிலைக்கா ஆனர். ஓகே, நான் அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம்னா எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊஞ்சல்லே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் நிறைய உடஞ்சிடும், அந்த மாதிரி விஷயம் நிறையா இருக்குது. பட் எல்லாமே இவங்க வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்து அதை மட்டும் இது வந்து 100 கிலோ தாங்கும். அது நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அது 150 கிலோ, இது 100 கிலோ. ஸோ அது மாதிரி வெயிட்டு அந்த மாதிரி செக்ஷன் கொடுத்துறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. எல்லா ரேட்டுமே வந்து என்னென்னா நீங்கள் நேரில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி உட்காந்து பார்த்து உங்களுக்கு இருக்கிறத வாங்கிக்கலாம். மறக்காமல் உங்களுக்கு கீழே நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேர் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டோட எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. வயசானவங்க தான் கண்டிப்பாக சேர் வாங்கி கொடுத்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
குழந்தைங்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு வரைக்குமே நம்ம வந்து இந்த சேர் சூப்பராக உட்கார வச்சிடலாம். கிட்டத்தட்ட நம்ம அந்த முன்னதைய வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தொட்டியில் போட்டிருப்போம். தொட்டியில் போட்டதுக்கப்புறம் இந்த சேர் வாங்கி கொடுத்தோம்னா இதில் ஈஸியாக வந்து ஒரு 10 வயசு வரைக்கும் 5 ஈஸியாக உட்காந்து சின்ன குழந்தை உட்காந்துவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது முடிஞ்சுச்சுன்னா அடுத்து பெரிய சேர் இருக்குது. எல்லா சேருமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வயசானவங்க உட்காரதா இருக்கட்டும், இன்னும் சின்ன பிள்ளைங்க நம்ம இந்த இது குளிர்காலம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி பாருங்க. பாபாய், கேஸ் கோட் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தா ரொம்ப தேங்க்ஸ். பாபாய்.